திரு நித்யானந்தம், பாஜக முடிவுக்காக காத்திருக்காம எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை அறிவித்திருக்கிறது கூட்டணி முறிவை வெளிப்படையா உணர்த்துதா, காட்டுதா? அனைவருக்கும் வணக்கம். கூட்டணி முறிவுன்னு எதையுமே அவர் சொல்லல. செயல்ல தெரியுதா? இல்ல. அண்ணாமலை அவர்கள் வலுவான ஒரு வேட்பாளரை அதிமுக நிறுத்த வேண்டும் என்றுதான் கோரியிருக்கிறார். நீங்க சொன்னதான் கரெக்ட், சரியான வார்த்தை நீங்க சொன்னது. பாஜக இந்த தேர்தல் எங்களுடைய தேர்தல் அல்ல என்று முதல் நாளிலிருந்தே சொல்லிவிட்டது. எல்லோரும் ஒன்றாக இணைந்து திமுகவை எதிர்கொண்டால் வெற்றி என்பது நாம் முயற்சிக்கலாம் என்பதாக கருத்து சொல்வது நம்முடைய உரிமை என்று அவர் கருதி அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்றாக நிற்க வழி கிடையாது என்று சொன்னால் பெரிய கட்சியாக இன்றைக்கு எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் செயல்படுகின்ற எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளரை நிறுத்துகின்ற பொழுது வலுவான வேட்பாளரை நிறுத்துங்கள் என்று கேட்கின்ற பொழுது அதற்கு ஆதரவு உண்டு என்பதால் தானே மறைபொருளாக இருக்கிறது. இன்னொன்னு கேட்கிறேன், குங்கு மண்டலத்தில் நாங்கள் தான் வலுவான கட்சி, தமிழ்நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய கட்சி நாங்க தான், திமுக வெர்சஸ் பாஜக தான் களம் இருக்கு, 2026 150 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு பல இடங்கள்ல நம்பிக்கை வார்த்தைகளை எல்லாம் சொல்றீங்க. அதுக்கு ஒரு சாம்பிளா ஈரோடு கிழக்குல டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம்ல, ஏன் இப்ப மட்டும் பின்வாங்கல் தெரியுது? எங்கள் தேர்தல் அல்ல, 2024 தான் எங்க தேர்தல் அப்படின்னு வளர்ந்து வருகின்ற கட்சி என்று சொல்கிறார்கள். அதுக்கான கால அவகாசம் இன்னும் தேவை என்று அவர்கள் கருதலாம். இல்ல, ஆல்ரெடி வளர்ந்துருச்சுன்னு தான் சொன்னாங்க. இல்ல, வளர்ந்திருந்தாலும் வளர்ந்து வருகின்ற கட்சின்னு தான் அதிகமா சொல்றோம். இரண்டாவது, இன்றைக்கு எதிர்கட்சி என்று சொன்னால் அதிமுக என்பதை தெளிவாகவே சொல்லுகிறார். சட்டமன்ற எதிர்கட்சி அதிமுக தான், பெரிய கட்சி அதிமுக தான் என்று தெளிவாக. இது அண்ணாமலை காட்டிலும் அதிகமா யாரும் பேசல. ஒரு வழக்கறிஞர் ஏதோ ஆவேசப்பட்டு எடப்பாடியினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மாதிரி அவர் பேசுறாரு. அப்படியெல்லாம் எந்த விதமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறைத்து மதிப்பிடவில்லை அண்ணாமலை. அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை குறைத்து மதிப்பிடவில்லை. உங்கன்னு இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர், சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் பொதுவெளியில அதிமுகவினர் ஆண்மை இல்லாம இருக்கிறாங்க, சட்டப்பேரவையில கேள்வி கேட்க முடியாம இருக்கிறாங்க, நாங்க தான் ரொம்ப தீரமா கேள்வி கேட்கிறோம் அப்படின்லாம் பேசினாங்க. ஒரு நயினார் அவருடைய கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட ஒரு சம்பவம் நாம் அடிக்கடி பார்க்கின்ற சம்பவம், நாம் பங்காளிகள், அதிமுகவும் திமுகவும் பங்காளிகள், மூன்றாவது ஒரு சக்தியை உள்ளே நுழைய விட மாட்டோம் என்று சட்டமன்றத்திலே பேசுகிறார்கள். ஆனாலும் அமைதியா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்றைக்காவது இப்படி சொல்லிவிடுகிறது. எத்தனை நாள் அமைதியா இருப்பார்கள்? எனவே அவர்களும் சற்று அவர்களை மிரட்டி பார்க்கலாம் என்று அவர்கள் சொன்னது போல அவர்கள் மிரட்டி பார்க்கலாம். அவர்களுடைய அதிமுகவை மிரட்டி பார்க்கறீங்க, அவர்கள் மொழியில அவர்கிட்ட பேச வேண்டும். மூன்றாவது சக்தியை உள்ளே விட மாட்டேன்னா எங்களுக்கு, அதாவது பாஜகவுக்கு மிரட்டல் தானே. இல்ல, மிரட்டி பார்க்கறதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, கூட்டணியில இருக்கிறீர்கள், என்டிஏல இருக்கிறீங்க, அதிருப்தின்னு சொல்லலாம், இல்ல அது அடுத்த கட்டமா எச்சரிக்கைன்னு சொல்லலாம். இல்ல இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? எச்சரிக்கை செய்கிறார்கள் வச்சுக்கிடுவோம், அந்த அளவுல இருக்கு. அதனால பாரதிய ஜனதா கட்சி நான் அறிந்த வரை இந்த நிமிடம் வரை வேட்பாளரை நிறுத்துவதாக எங்கும் குறிப்பிடவில்லை. எங்களுடைய பலத்தை பரிசோதித்து பார்ப்போம் என்று எங்குமே சொல்லவில்லை. இது எங்களுடைய தேர்தல் அல்ல, எங்களுக்கான தேர்தல் அல்ல என்று பல முறை சொல்லி இருக்கின்றனர். பல முறை சொன்னதை ஒரு முறை அதிகாரப்பூர்வமா சொல்லலாம். 10 நாளா ஏன் இதை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கணும்? அவர்களுக்கு நேரம், அவர்கள் முதல்ல வேட்பாளர் போடுவதாவே இல்ல, அதிமுக பலமான வேட்பாளரை ஆதரிப்பதாக சொல்லி இருக்கின்றனர். அதை அதிகாரப்பூர்வமா சொல்லிடலாம்ல, என்ன தடுக்குது? எது தடுக்குது? வேட்பாளரை பலமான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று நிறுத்திட்டாங்க. ஆமா, இப்ப சொல்லுவாங்க. அதுக்கு தான் இப்ப டெல்லி போயிருக்கிறாரு. பார்லிமெண்ட் தானே முடிவு பண்ணும், டெல்லியில தானே முடிவு. அதுதானே அண்ணாமலையும் சொல்றாரு, நான் முடிவெடுக்க முடியாது, டெல்லியிலே தான் இதை முடிவெடுக்க முடியும். நான் ஒரு மாநில கட்சி கிடையாது, மாநில தலைவர், ஒரு அகில இந்திய கட்சியினுடைய கிளை கழகத்தினுடைய தலைவர். எனவே அதற்காகத்தான் இப்பொழுது இவர் தான் வேட்பாளர், இவர் வலுவானவர், தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பதெல்லாம் மேலிடத்தில் அவர்கள் சொல்லி ஆதரிக்கலாமா வேண்டாமா, அவர்கள் நீ நில்லு, ஆதரிக்க வேண்டாம் என்று சொன்னால் நிற்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அகில இந்திய தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டாக வேண்டும். இவர் கொடுக்கின்ற அந்த தகவல்கள், இவர் கொடுக்கின்ற தகவல்களை வைத்து நிற்க வேண்டாம் என்று அவர்கள் முடிவெடுத்தால் நிற்க வேண்டாம் என்று சொல்வார்கள். இது நமக்கான தேர்தல் அல்ல என்பதிலே பாஜக, எல்லா தேர்தலும் எல்லா கட்சிக்குமான தேர்தல் தான் சார், நமக்கான தேர்தல் அல்ல. நீங்க ஒதுங்குனீங்கன்னா அந்தந்த கட்சி முடிவு, அது பலவீனம்னு அர்த்தம். பாமக போட்டியிடுவீங்க, அந்தந்த கட்சி முடிவு பண்ணும், அது அவங்க முடிவு பண்ணட்டும். அதெல்லாம் சரி, அவங்க நான் இரண்டாவது கட்சி திமுக பாமகன்னு களம் வரல அப்படின்லாம் அவங்க எங்கேயும் சொல்றது இல்ல. நீங்க தானே அதை ரொம்ப தீவிரமா கிளைம் பண்றீங்க. கொங்கு மண்டலத்துல ஈரோட்லயே 4 சட்டமன்ற உறுப்பினர்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மொடக்குறிச்சியில இருக்கு, 2வது சட்டமன்ற உறுப்பினர் வாங்கலாம்ல. உண்மைதான், உங்களுக்கே தெரியுது ஈரோட்ல 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு.
ஒண்ணுதான் இருக்கு. பக்கத்து தொகுதியிலே இருக்காங்க இல்லையா, நம்ம கோவை தெற்கு டாக்டர் அம்மா வந்திருக்காங்கல்ல, அவங்க தான் மொடக்குறிச்சி. பின்ன மொடக்குறிச்சி சுப்புலட்சுமியே தோற்கடித்து வந்திருக்காங்க. ஆக 2 இருக்காங்க. சரி, அதனால அப்ப அப்படியே கேக்குறேன், மொடக்குறிச்சி சுப்புலட்சுமியே தோக்கடிக்கிறாங்கன்னா இப்ப கடுமையான அதிருப்தியில இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளரையும் எளிமையா தோக்கடிச்சிடலாமே. அடிக்கலாம், அடிங்க. அதுக்கு தனித்தனியா நிக்கணுமா? நீங்க தான் சார் தனித்தனியா நிக்கணும். 67 இது வரைக்கும் திமுக என்றைக்கு தனியா நின்று இருக்கு? யாருக்கு அந்த கேள்வி கேட்கிற தகுதி இருக்கு? தனியா எல்லாம் நிக்க முடியாது. திமுக பாதையில தான் நீங்க இருக்கிறீங்க. இல்ல, தேர்தல் வியூகம் என்று வருகின்ற பொழுது, பலம் என்று சேர்க்கின்ற பொழுது, கணக்கு என்று வருகின்ற பொழுது, அவ்வளவுதான் கணக்கு. ஓட்டு என்னன்றதுதான் கணக்கு. கணக்கு தான் வெற்றி பெறும். உங்களுக்கு கணக்கு இருக்கும்போது அவங்களுக்கு கணக்கு இருக்காதா சார்? ஆமா, இருக்கதான் செய்யும். அது தவறா நாங்க சொல்லலையே. சரி, அப்போ பாஜக ஏன் நிறுத்தவில்லை என்று கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த கேள்வி கேட்கின்ற தகுதி வேண்டும் அல்லவா? இல்ல ஏன் நிக்கல நான் கேட்கல, பலமா இருக்கக்கூடிய பகுதிகளில் நின்னு நீங்க உங்களுக்கான செல்வாக்கை நிரூபிக்க எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் தீர்மானிப்பார்கள். ஓகே, கட்சி தீர்மானிக்கும். அதன் அடிப்படையிலே தொண்டர்கள் வேலை செய்வார்கள், வெற்றி பெறுவார்கள். 24 ஆட்சி அமைப்பார்கள் தமிழ்நாட்டில் கண்டிப்பா. ஓகே. திரு ரவீந்திரன் துரைசாமி, பாஜகவின் ஆதரவும் வேண்டாம், மோடியின் படமும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரா? எப்படி பாக்குறீங்க? அது திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டா இருக்கிறாங்க. 3 எலெக்ஷன்ல தொடர் வெற்றி பெற்றிருக்காங்க. அசம்பிளி, பார்லிமெண்ட், தென் உள்ளாட்சி. நீங்க சொன்னீங்க பாஜக மைனஸ் சொன்னீங்க. பாஜக பெரிய ஃபோர்ஸ் நான் சொல்ல வரல, 3% உள்ள ஒரு ஃபோர்ஸ் தான். அதுக்கு மேல நான் கிளைம் பண்ணல. அண்ணாமலை பொசிஷன் பண்ணலங்கிறத 1000 முறை நான் சொல்லியிருப்பேன். அண்ணாமலையை பற்றி பெரிய பெர்செப்ஷன் ஓடும் போது, ஐயோ திராவிட இயக்கத்தை சாப்பிட்டுட்டு போயிருவாருன்னு பலர் பதறும் போது, இல்ல நாங்க ஆட்சியை பிடிப்போம்னு இன்னொரு தரப்பு சொல்லும் போது, பொசிஷன் பண்ணாம ஒருத்தரை நம்ம சொல்ல முடியாது. லெட் ஹிம் பொசிஷன் ஹிம்செல்ஃப்ங்கிற புள்ளியை தான் நான் சொன்னேன். ஆனா பாஜக மைனஸ்ங்கிற புள்ளியை நான் வேறுபடுறேன். ஏன்னா ஆர்கே நகர்ல அதிமுக பாஜக இல்லாம தான் கண்டஸ்ட் பண்ணாங்க. இடைத்தேர்தலில் 26% ஓட்டு தான் எடுத்தாங்க. கடைசியா உள்ள உள்ளாட்சி தேர்தலில் சிவி சண்முகம் நாங்க பாஜகவால தோத்தோம், கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எங்களை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாப்ல. இப்போ கூட்டணி இல்ல பாஜகவுக்கும் அதிமுக 2 அணிக்குமே வெர்ச்சுவலா கூட்டணி இல்ல. பன்னீர் தான் மோடியை பிரதமர் சொல்றாரு, எடப்பாடி அதை சொல்லலைங்கிறதா யதார்த்த உண்மை. தமிழ்நாட்டோட களத்தை நம்ம கூர்ந்து பார்த்தா அது தெளிவா தெரியும். உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் என்ன வந்தது? இதே ஈரோட்ல பாஜக முன்ன விட ஏறி போய் 3% ஓட்டு எடுத்திருக்காங்க. பெரிய சாதனை ஓட்டு நான் சொல்ல வரல. அதிமுக இருந்து எடுத்ததை விட 3% வந்திருக்காங்க. அதிமுக என்னாச்சு? பாஜக இல்லாம 24% ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. தம்பி அந்த கார்பரேஷன் உள்ள வார்ட சொன்னாப்ப நான் மதுரை கிழக்குக்குள்ள சாரி கிழக்குக்குள்ள வார்டை மட்டும் சொல்றேன். 33 வார்டுல ஒரு வார்டு தான் ஜெயித்திருக்காங்க. அந்த 33 வார்டுக்குள்ள நின்று 24% ஓட்டு தான் அவங்க எடுத்திருக்காங்க. இதே கட்சி பாஜகவோட கூட்டணியா நின்று 40% ஓட்டு வர போயிருக்காங்க. சோ பாஜக மைனஸ்ங்கிற புள்ளிக்கு அதிமுக மைனஸ்ங்கிற புள்ளிக்கு ஆதாரம் இல்ல. பட் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. பாஜக போனா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வந்துடும், நாளை கழிச்சு வந்துடும் அப்படிங்கிற புள்ளியில எடப்பாடி பழனிசாமி நகர்றார். ஏன் அந்த நம்பிக்கைக்கு பலன் கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நான் கிடைக்காதுங்கிற புள்ளியில தான் நான் வரேன். ஏன்னா ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டுறாங்களா, செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே வாஜ்பாயோட கூட்டணி வச்சு அது ஜெயலலிதா ஒரு கட்டத்துல அது ஜெயலலிதா. இப்போ ஸ்டாலின் எடுத்து யார் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வருதுங்கிறதுல ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் ஃபைட் இருக்கு. ஒரு சிலர் ஓபிஎஸ் தூக்கி போட்டுட்டு போறதுனால ஓபிஎஸ் ஒண்ணு விழுந்துட மாட்டாரு, அவரும் ஃபைட்டை கொடுப்பாரு, பொருளாதாரம் வாங்கிட்டு போயிருவாரு. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்பவும் அவர் ஃபைட்டை கொடுக்க வந்துட்டாரு. அப்ப என்ன ஓட்டுங்கிறது காலம் வளர்த்தட்டு தெரியட்டு. அது மட்டும் இல்ல, இபிஎஸ் சரி ஓபிஎஸ் சரி ஜானகி அம்மையார் மாதிரி விட்டுட்டு போக மாட்டாங்க. 2 பேருமே விட்டுட்டு போக மாட்டாங்க. விட்டுட்டு போனது லட்சுமி சிவபாரதி, என்டிஆர் அந்த அம்மையாரும், ஜானகி அம்மையார் தான் விட்டுட்டு போனாங்க. 9.1% வாக்குல ஜானகி அம்மையார் விட்டுட்டு போனதாதான் ஜெயலலிதா ஒற்றை தலைமை. ஆக இந்த 2 பேர்ல ஒருத்தர் ஒற்றை தலைமையா வரணும்னா 2 பேருக்குமே செல்வாக்கு இருக்கும். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாங்க. ஒரு ஓபிஎஸ் ஃபைட் பண்ண ரெடின்னு சொன்னீங்கல்ல, ஓபிஎஸ் இப்ப என்ன சொல்றாரு? பாஜக வேட்பாளரை அறிவித்தால் நான் வாபஸ் பெறுவேன் சொல்றாரு. அப்ப ரெடியா ஃபைட் பண்ண இருக்கிறது இபிஎஸ் தான். பாஜக ஆதரவுல சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வரதுக்கு ஓபிஎஸ் ஸ்கீம் பண்றாரு. காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவுல ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஜெயித்துட்டு இருக்காரு. நாம அதுக்கு எதிராக பாஜக எங்க பிளஸ் தான். தன்னோட பையன் ரவீந்திரநாத் குமார் அங்க ஜெயித்தாரு. 38 தொகுதி கொங்கு பெல்ட்ல தோக்கும் போது ஒரு ஜாதியோட இதுங்கிறது பிற ஜாதிகள் எதிராக போன சூழ்நிலையில நம்ம எதிர்ப்பு ஓட்டு இல்லாம மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணி மற்றவங்க எல்லாம் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணா ஐயோ போச்சு ஆத்தா போச்சுன்னு ஒதுங்கும் போது ஜெயித்து காட்டினவர் மோடியை பிளஸ் நினைச்சு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வர்றதுக்காக அவர் தன்னோட இடைத்தேர்தலில் பாஜகவுக்கு தோல் கொடுப்பதன் மூலமா நாளைக்கு சிஎம் கேண்டிடேட்டா நிப்பதற்கான இது 2 பேரும் விட்டுட்டு போறதுக்கு இல்ல தமிழரசன். 2 பேரும் ஆஸ்பிரேஷன்
பொசிஷன்ல உள்ளவங்க. நீங்க வந்து எல்லா பணிவு கால்ல விழுறது எல்லாமே அடாப்டபிலிட்டி எல்லாமே உச்ச இடத்துக்கு வர்றதுக்கு தான். இப்ப எடப்பாடி ஏன் பன்னீர் அடிக்கிறாரு? உங்களை சொல்லி தோத்து போச்சு. இப்போ ஸ்டாலினுக்கு எதிராக என்ன ஒத்துக்குவாங்க, என்ன சீஃப் மினிஸ்டர் சொல்லுங்கன்னு 26க்கு முன்ன கேட்பாரு. அப்ப இப்பவே அடிச்சு அதை முடிச்சிடணும். பாஜகவை இவரை அடிச்சா பாஜகவை டிபெண்ட் பண்ணதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, பாஜகவையும் தட்டி விட்டுறலாங்கிறதா அவருக்கு நோக்கம். இந்த நோக்கத்துல வந்து பன்னீர்செல்வம் நாமளும் பிளேயரா நிக்கணும், நாமளும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வரணுங்கிற புள்ளில தான் அவர் அந்த இடத்துல போறாரு. அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஒத்துக்கிட்டாருங்க போது வேற சூழ்நிலை இல்லாம இவர் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, அதிகாரத்துல இருந்தாரு, எல்லாரும் நெருக்கடி கொடுத்தாங்க, ஒத்துக்கிட்டார்களே தவிர அந்த 2000 கடந்த எலெக்ஷனுக்காக மட்டும்தான் ஒத்துக்கிட்டாரே தவிர நிரந்தரமா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஒத்துக்கல. சோ அந்த ஃபைட் தான் இருக்குது. அந்த ஃபைட்ல யாருக்கு என்ன வருதுங்கிறதா இது மட்டும் களம் இல்ல. இப்போ முதல்வர் சைடுல உசிலம்பட்டி சைடுல எலெக்ஷன் வந்ததுன்னா எடப்பாடி இவ்வளவுக்குள்ள வந்து இது பண்ண முடியாது. நல்லாவே தெரியும். அண்ணன் வைகோ வந்து பெருந்துறையில வந்து 2வது இடம் வந்தாரு, மயிலாப்பூர் வரலன்னா